No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விருப்பமனு கொடுத்தவங்க கிட்ட நேர்காணல் நடத்தி இருப்பது ஒரு 60 பேர்கிட்ட பேசியிருக்காரு, மனம் விட்டு பேசியிருக்காரு நிறையா. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜயோடைய அரசியல் மூவ் எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? நீங்க வேட்பு மனுக்கு அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ சிபிஐ கொடுத்த சம்மனில் எஸ்கேப் ஆகிறதுக்கு நேற்று அந்த 60 பேர் அவர் கூப்பிட்டு நேர்காணல் நடத்தியிருக்காருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதிமுக இருக்கு. அவரை நம்பாதீங்க, அவரை நம்பி நான் போய் எனக்கு பட்டது எனக்கு தெரியும். யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமியோட எண்ணோட்டம். விஜய் அரசியலில் கத்துக்குட்டி, இவர் கிளை செயலாளராக இருந்து வந்தவர். நிறைய பேர் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2.5 வருஷம் இங்கே 2.5 வருஷம் இங்கன்னு. அப்படியெல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது, இதே வேலை தான் நடக்குது. விஜய் அவர்களை சுற்றி சுற்றி பேசு பொருளாக இருக்கணும், விஜய்க்கு அந்த வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுற வேலை. ஈழம் பிரச்சனை அப்போ போர் நடந்தப்ப ஈழத்தில் இருந்தாங்க தமிழர்களுக்கு நன்கொடையெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சிலர்லாம் 2000 5000 கொடுத்தப்போ விஜய் நற்பணி மன்றம் மூலமாக 500 ரூபா கொடுத்தவர் தான் விஜய். சொந்த கட்சிக்காரர்களையோ தொண்டர்களையோ கட்டுப்படுத்த முடியாத தலைவன் என்ன தலைவன்? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவரை விமர்சனம் பண்ணல, அவர் ஊழல் பண்ணுவார் நான் சொல்லலை, அவர் டெண்டரில் பணம் எடுப்பார் நான் அதெல்லாம் சொல்லலை. அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சொந்த தொண்டர்களை கட்டுப்பாடில் வைக்க முடியாத தலைவன் என்ன தலைவன்? ஒரே ஒரு ஆள் காரில் போகிறாரு, நம்ம ஓடி வராங்க திபி திபின்னு. அவங்களுக்கு இருக்கும் ஒரு 50 வயது இருக்கும் மேலே. ஓடி வராங்க, காரில் கருப்பு கண்ணாடியில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மூடிக்கிட்டு போகிறீங்களா? உங்கள் மனசாட்சியில் யாருமே இல்லைங்க அந்த காட்சியில். நீங்கள் கொழுப்பு எடுத்துகிட்டு போய் விட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மற்றவங்களாமா பொறுப்பு? சார் அவர் எதையும் விட்டுட்டுலாம் வரல, அவர் இஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணுறாரு. விட்டு வந்தவொன்னா இவர் என்ன த மாங்க் ஹூ சோல்டு ஃபெராரி புஸ்தகம் மாதிரி இவர் வச்சு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஜனங்களுக்கு ஏழை பழங்களுக்கு கொடுத்துட்டாரா? வேலையை தடுக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம். சார் ஒரே ஒரு படம் தான் சார் அவர் நடிச்சாரு. அந்த படமும் ப்ரொடக்ஷன் எப்பயோ முடிஞ்சிச்சு, டிசம்பருக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. டிசம்பருக்கு மேலே ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த நாளில் இவர் பொதுக்கூட்டம் போய் பேசுறதை தவிர்த்து இல்லை அந்த 5000 பேர் பார்த்ததை தவிர்த்து இவர் எங்கே தொகுதியாக போனாரா? படிக்காமலே முதலமைச்சர் ஆவது எப்படி அப்படின்னு 30 நாள் கழிச்சு புக்கு போடுவார். ஆமாம், நீங்கள் சொல்லுவாங்கல்ல 30 நாள் ஹிந்தி படிப்பது எப்படி, 30 நாள் தமிழ் கற்றுப்பது எப்படி, ஆங்கிலம் படிக்கிறது எப்படி, அது மாதிரி உழைக்காமலே 30 நாளில் அரசியல் ஆவது எப்படி அப்படின்னு இந்த தேர்தல் அறிவித்தோன்னு 30 நாள் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு புக்கு எழுதணும். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வார்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். எஸ் சார். தமிழக வெற்றி கழகம் நேற்றைய நாளில் தங்களுடைய தேர்தலுக்கான வேட்பாளர்கள் விருப்ப மனு கொடுத்தவர்கள்கிட்ட ஒரு நேர்காணல் நடத்தியிருக்காங்க. திரு விஜய் பங்கெடுத்து அந்த நேர்காணலில் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் குடும்பத்தையும் நட்பையும் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமாக அந்த அரசியலுக்கு வந்துட்டேன், எனக்கு இனி அரசியல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றைய நாளே அவருக்கு சிபிஐயும் அங்கே ஆஜராக சொல்லி 3வது முறை ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனாலும் அதற்கு அவங்க வேறு ஒரு காலம் கேட்டிருக்காங்க. இந்த விருப்ப மனு கொடுத்தவங்க கிட்ட நேர்காணல் நடத்தி இருப்பது ஒரு 60 பேர்கிட்ட பேசியிருக்காரு, மனம் விட்டு பேசியிருக்காரு நிறையா. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? விஜயோடைய அரசியல் மூவ் எப்படி இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? இதுவரையிலும் சுதந்திர இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு சிறப்பான விஷயத்தை நேற்று செஞ்சுருக்காரு. மனம் விட்டு பேசியிருக்காரு வேட்பாளர்கிட்ட. வேறு யாருமே அப்படி பேசுறது கிடையாது. அதாவது என்னென்னா, நீங்கள் வேட்பு மனுக்கு அவர் கூப்பிட்டு பேசியிருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ சிபிஐ கொடுத்த சம்மனில் எஸ்கேப் ஆகிறதுக்கு நேற்று அந்த 60 பேர் அவர் கூப்பிட்டு நேர்காணல் நடத்தியிருக்காருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இல்லை, ஏற்கனவே அறிவிச்சது தான். மேபி சம்மன் அவருக்கு ஆல்ரெடி வரப்போது முன்னாடியே சொல்லியிருந்தா. இப்போ நேற்று ப்ரையாரிட்டி டெல்லி போயிருக்கணும் அவர். ஆனால் இதை பண்ணியிருக்காரு. பட் இதை தாண்டி என்னென்னா, பொதுவெளியில் பொதுப்படையாக எதுவுமே அவர் சொல்கிறது கிடையாதுங்க. இப்போது எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன்னா இவரை யாருன்னா விட சொன்னாங்களா? யார் அவரை விட சொன்னாங்க? அவர் தான் அரசியல் வேணுன்றாரு. அரசியல் அதை விட நல்லா பெருசாக பண்ணலாம், பெருசாக கிடைக்கும் அப்படின்றதான் யதார்த்தம். இன்றைக்கி ஒரு நல்ல அரசியல் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ அவரும் கட்சி நடத்துகிறாரு, செலவு பண்ணுறாரு, அவரும் செலவாகும். அவருக்கு அரசியலுக்கு மூலதனம் யார்? இப்போ ஆதவர்ஜுனா அவர் என்ன தொழில் பண்ணுறாரு?
ஆதவர்ஜுனா தான் மூலதனம், அதாவது ஒட்டுமொத்த ஃபண்டுமே வந்து ஆதவர்ஜுனா தான்றீங்களா? சரி, TVK எதுக்கு விட. அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆதவர்ஜுனாக்கு? ம். எதுக்கு ஆதவர்ஜுனாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சார் எல்லாரும் கலந்து செய்ய மாட்டாங்களா? விஜயுடைய ஃபண்டுமே இதுல இருக்கும்ல, விஜயுடைய பொருளாதாரத்தையும் அவர் செலவு பண்ணியிருப்பார்ல இத்தனை காலமா. விஜய் பொருளாதார செலவு பெருசாக பண்ணா மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி எதனா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவரு நல்லா அதிகமாக செலவு பண்ணுறவராக இருந்தால் ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணியிருப்பார். கேப்டன் விஜயகாந்த் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி. எம்ஜிஆர் நடிப்பில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடியே சம்பாதிக்கிற காசில் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, போகிறவங்க வந்து வண்டிக்கு காசு இல்லைன்னா சம்பாரிச்சது நாடகம் நடிச்சப்போ வந்த கூலி அப்படியே கொடுத்துட்டு போன காலங்கள் கதைகள்லாம் உண்டு. எழுதி நிறைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி விஜய் அவர்களுக்கு எதனா வரலாறு உண்டா? அவரோட வருமானத்தை அதிகமாக செலவு பண்ணார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ கூட சமூக வலைத்தளத்தில் இருக்கும், ஈழம் பிரச்சனை அப்போ போர் நடந்தப்ப ஈழத்தில் இருந்தாங்க தமிழர்களுக்கு நன்கொடையெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சிலர்லாம் வந்து 2000 5000 கொடுத்தப்போ விஜய் நற்பணி மன்றம் மூலமாக 500 ரூபா கொடுத்தவர் தான் விஜய். துணை நடிகர்கள் நடிகைகள்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட் யூனியன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய்லாம் கொடுத்தவங்க உண்டு. சிம்பு 2 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்போவே. சிம்பு வந்து பெரிய ஸ்டார்லாம் கிடையாது அன்றைக்கி. அப்போது விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் பெருசாக செலவு பண்ணி பெருசமாக பிரம்மாண்டமாக பண்ணி அந்த கதைகள்லாம் முன்னாடி கிடையாது. மேபி இனிமேல்ட்டு அது வரலாம், ஏன்னா இன்றைக்கி ஒரு கட்சி தலைவர். மற்றபடி அந்த கருப்பு பணம் விவகாரம், அந்த 1.5 கோடி வரி ஏய்ப்பு, அதுலெல்லாமே வந்து அவருக்கு சிக்கல் இருக்குது. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து அவங்கவுங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு விஜய் அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்ற அந்த புள்ளி அந்த கருத்தை வந்து நேற்று பர்சனலாக சொல்லியிருக்காங்க. சேவை செய்தானே சார் வந்திருக்காரு அரசியலுக்கு விஜய். இல்லைங்க, பணி தானே செய்ய போறாரு அவர், ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போறாருல்ல வந்து மக்களுக்காக. சரி, அப்போ உங்கள் கொள்கையை வந்து இன்னைக்கு 2000 ரூபாய் 2500 ரூபா கொடுப்பீங்கலாம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஒரே ஒரு கொள்கை கூட சேர்த்து, நாங்கள் வந்து டெண்டர்லாம் இனிமேல் விட மாட்டோம், நாங்கள் கான்ட்ராக்டரை நம்பி அரசாங்கம் நடத்த மாட்டோம். விஜய் தாவேக்கா ஆட்சிக்கு வறுமையானால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அரசே வந்து சாலை போடும், அரசே கட்டடம் கட்டும், அரசே தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கும், தனியார் மயம் இருக்கவே இருக்காது, தனியார் மயம் ஆகவே ஆகாது. கான்ட்ராக்டர் கொடுக்குற அந்த அல்ப கமிஷனுக்கு 30% கமிஷன் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு போகுதுன்னு இவர் சொன்னார்ல, குற்றச்சாட்டு வச்சார்ல, அந்த கமிஷன் நான் வாங்க மாட்டேன், அரசு கான்ட்ராக்டரே இருக்காதுன்னு சொல்லுங்கள். நான் அப்போ நான் ஏற்றுக்கிறேன், இவர் சேவை பண்ண வந்தார். சார், செங்கோட்டையனை கூட வச்சுக்கிட்டு சேவை பண்ண போகிறீங்களா? வாச்சாத்தி கேஸு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரா இல்லையா அவர்? அப்போது என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? சார், நம்மளை போன்ற பத்திரிகையாளர்கள் அதே போல் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் பொது இடங்களை பார்க்கக்கூடியவங்க. நேற்று இரவு ஒருத்தர் வந்து டிவிக்கு ஒரு 10 பேர் மத்தியில் அவங்க என்னை நிறுத்தி பேசினாங்க ரொம்ப நேரமாக. அவங்க சொல்கிறாங்க, சார் புதுசாக ஒருத்தர் வராரு சார், கொஞ்சம் விடுங்க சார், ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், ஏன் சார் அவரை விமர்சிக்கிறீங்க, ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்க மாட்டேன்றீங்க, விஜய் கிட்ட உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் என்ன பண்ண போறாருன்னே உங்களுக்கு தெரியல, வரட்டும் இருங்க சார். இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இப்போ இவர் வந்து எதையாவது பண்ணுவாருன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்குறோம்ல சார், ஏன் சார் இப்படி வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவங்க. அந்த கேள்வி நியாயமான கேள்வி, அவங்களோட கோவம் நியாயமான கோவம். பட் இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ நீங்கள் வந்தவொடனே விஜய் பற்றி தான் கேட்குறீங்க, நேருவோட ஊழல் பற்றி கேட்குறீங்க, இல்லை தங்கமணி நிலக்கரியில் ஊழல் சம்பாரிச்சாரா அப்படி கேட்டிங்கன்னா நான் அதற்கு பதில் சொல்ல முடியும். விஜய் அவர்களை பற்றி பேசும்போது விஜய் அவர்கள் மீது விமர்சனம் ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்கள் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அரசியல் பொது அப்படின்னு வந்தால் ஏன் நம்ம முதல்வரை விமர்சனம் பண்ணுறோம், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியை விமர்சனம் பண்ணோம் அப்படின்னும் போது ஏன் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக விமர்சனம் பண்ணக்கூடாது? ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி விமர்சனம் பண்ணாதான் அவர் நாளைக்கு ஒழுங்காக கட்சி நடத்துவார். இப்போது 42 பேர் கரூர் சம்பவம் ஆவறதுக்கு முன்னாடியில் இருந்தே இது தவறுன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க என் போன்ற பத்திரிகையாளர்கள். அது அவங்க காதுக்கு கேட்கலையே, பண்ணாங்க, அதுக்கு உண்டான பாதிப்பு அவருக்கா பாதிப்பு? பொதுமக்கள் தானே போனாங்க, இல்லை மேபி விஜய் அவரோட ஆதரவாளர்கள் தானே இறந்தாங்க. அதை பற்றின புரிதல் இன்னமும் இல்லாமல் பைக்கில் வேறு மாதிரி தானே போனாங்க. சார், சொந்த கட்சிக்காரர்களையோ தொண்டர்களையோ கட்டுப்படுத்த முடியாத தலைவன் என்ன தலைவன்? அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நான் அவரை விமர்சனம் பண்ணல, அவர் ஊழல் பண்ணுவார் நான் சொல்லலை, அவர் டெண்டரில் பணம் எடுப்பார் நான் அதெல்லாம் சொல்லலை. அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சொந்த தொண்டர்களை கட்டுப்பாடில் வைக்க முடியாத தலைவன் என்ன தலைவன்? இப்போ நீங்கள் எப்படி நாளைக்கு பொதுமக்களை கட்டுப்படுத்துவீங்க, இல்லை அரசாங்கத்தை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? நீங்கள் அதாவது ஒரு தொண்டை ஆபாசமாக பேசலாமா, அசிங்கமாக கருத்து போடலாமா? சமூக வலைதளத்தில் போடுறாங்களா இல்லையா? வாய்க்கு வந்த வார்த்தைகளை போடுறாங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி திமுகலையோ அதிமுகலையோ இவ்வளவு மோசமாக கிடையாது. அதிமுகவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வந்து மோசமாக மட்டமாக பேசுறதுன்றது கிடையாது. திமுக அளவுக்கு ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடிய மேடை பேச்சாளர்களும் அங்கே கிடையாது. அப்போ இது யதார்த்தம்.
அதை விட மோசமா இன்னைக்கு தாவேக்கால பேசுறாங்க. இல்ல நம்ம அப்படி போய் பொருத்தி பாக்குறீங்க, நீங்க திமுக அதிமுகவை விட மோசமா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி ஆமா, சொல்றீங்க. அதுதான் யதார்த்தமா இருக்கு. இப்ப நேத்து திருச்சியில மாநாடு போட்டாங்க. கிட்டத்தட்ட உள்ளேயே வந்து ஒரு 5.5-6 லட்சம், வெளியில ஒரு 10 லட்சம் அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த கூட்டம் வந்திருக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா பெரம்பூர்ல நின்று இருக்காங்க, நீங்களுமே அங்க போயிட்டு வந்தீங்க, ஆமா. கூட்டத்தை பார்த்திருப்பீங்க. ஒரு உங்க 10 கண்ணால் கிலோமீட்டருக்கு ஃபுல்லாவே கூட்டம் இருந்தது. ரைட்டா? இறப்பு 2 பேர். எப்படி தெரியுங்களா? ஒருத்தர் நெஞ்சு மாரடைப்பு, இயற்கை. வீட்டில் இருந்தாலும் மாரடைப்பு வரும், வாக்கிங் போனாலும் வரும், கூட்டத்துக்கு போனாலும் வரும், சினிமா தேட்டர்லேயும் வரும் மாரடைப்பு. இன்னொருத்தர் மயக்கத்தில் தலை சுற்றி விழுந்திருக்கிறாரு, டெத். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுனா தள்ளு முள்ளு, மூச்சு திணறல், யாரோ தொண்டைக்கழையில் மெச்சிட்டாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க, இல்லை பிக் பாக்கெட் அடிஷன் பண்ண அதிர்ச்சியில் செத்து போட்டாருலாம் கிடையாது. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ 10 லட்சம் பேர் திமுக கூட்டுதுன்னா ஒழுக்கமாக ஒரு கூட்டம் போய் ஒழுக்கமாக வீடு போகிற கூட்டத்தை பார்க்க முடியுது. கட்சியின் மீது விமர்சனங்கள் வேற, பட் அந்த ஒழுக்கம், அந்த ஒரு கூட்டம் எப்படி நடத்தணுமோ நடத்தி காட்டினாங்கல்ல. இது ஒரு கட்சிக்கு அழகா இல்லையா? அதிமுக மாநாடு எதனா போடுறாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் தாவுறாங்களா, இல்லை அங்கே வந்துட்டு வேற எதனா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊராக போகிறாரு, அங்கெல்லாம் வந்து எதனா வந்து இந்த ஸ்பீக்கர் மேலே ஏறுறது, மரத்துலேருந்து தாவுறது, குதிக்கிறது, இதெல்லாம் எதனா நடக்குதா? அவரை பார்க்கணும். நேற்று கூட ஒரு அம்மையார் பார்க்குறேன், போயிட்டு ஐயோ பார்க்க விடலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்சர்ஸை திட்டுறாங்க. இப்போது அங்கே என்னன்னா, ஒரே ஒரு ஆள் காரில் போகிறாரு, அந்த அம்மா ஓடி வராங்க திபி திபின்னு. அவங்களுக்கு இருக்கும் ஒரு 50 வயது இருக்கும் மேலே. ஓடி வராங்க, காரில் கருப்பு கண்ணாடியில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மூடிக்கிட்டு போகிறீங்களா? உங்கள் மனசாட்சியில் யாருமே இல்லைங்க அந்த காட்சியில். ஒரு செகண்டு நீங்கள் இறக்கிட்டு ஒரு வணக்கம், பழக வேணாம், பேச வேணாம், ஒரு வணக்கம், ஒரு சிரிப்பு, அந்தம்மா வாழ்நாள் பூரா நினச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களை எம்ஜிஆரோடவும் ரஜினி அவர்களோட ஒப்பீடு பண்ணுறீங்க. அப்போ உங்களோட ஒப்பீடு தப்பு இருக்குன்னும் போது என் போன்ற பத்திரிகையாளர் அது கேள்வி கேட்கல, என்ன தப்பு இருக்குது? இப்போ விஜயோட ரசிகை அவங்க, நான் அவங்களுக்கு வேண்டி தான் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு போய் விஜய் நான் பார்க்கணும், கும்பிடு போடணும்னா எனக்கெல்லாம் அந்த ஆசை கிடையாது. புரியுதுங்களா? என் வேலை என்பது விமர்சனம் செய்வது, நான் அதை சரியாக செய்கிறேன். விஜய் மீது ஏன் அவர் இன்னும் அரசியலுக்கே வரலையே பண்ணுறீங்கன்னா, விஜய் ஊழல் செஞ்சார், விழல் குவாரி நடத்தினார், விஜய் வந்து டாஸ்மாகில் 10 ரூபா பாட்டில் வாங்கினார், நான் சொல்லலையே. அவர் செய்யாததெல்லாம் நான் சொல்லலையே. இல்லை அவருக்கு ஈடுபாடு இல்லாதது நம்ம பேசலையே. விஜய் கூட்டத்தை கட்டுப்பாடு இல்லாமல் கூட்டுறாரு. விஜயோட தொண்டர்களோட மனநிலையோ இல்லை அவங்க நடந்துக்கின்றது பொதுவெளியில் நடந்து கொள்வது கொஞ்சம் அநாகரிகமாக இருக்குது, பயமாக இருக்குது. இதை தானே நம்ம அப்புறம் கலாச்சார விஷயங்கள்னு வரும்போது அவர் நடந்துக்கிறதோ அவர் பேசுகிறதோ சரி கிடையாதுன்னு தானே நம்ம சொல்கிறோம். இல்லை சார், ஆரம்பத்துக்கும் இப்போக்கும் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டு நடந்துட்டு இருக்குல்ல. ஒரு 5000 பேருக்குள்ள கூட்டம் கூட்டுறது, அதே போல் முழுவதுமாக வந்து அரங்கு அமைச்சு அதுக்குள்ளார உட்கார்றது, அந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது. அந்த மாற்றத்துக்கு விஜய் ஒண்டி தான் காரணமா? 42 பேர் செத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை பண்ணல, இன்னும் 2-3 பேர் செத்தா மக்களோட மனநிலை எப்படி போகும்? கொதிநிலைக்கு போவாங்க. ஏதோ 10 பேர் 10,000 பேர் இருக்கிறாங்க, ஃபேன்ஸ் போகிற இடம்லாம் வராங்கன்னா பாக்கி ஜனங்களோட கோவம். இன்னொன்று கோர்ட்டு சொல்லியிருக்கு, இன்னொன்று அங்கே கலெக்டருங்களே சொல்கிறாங்க, எஸ்ஓபி போட்டிருக்கு இன்னைக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இதெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் வைக்கணும்னு சொல்லி போடுறாங்க. ஒரு தண்ணி கொடுக்கறது, சேரு போடுறது, ஒரு பந்தல் போடுறதே ஒரு பேசிக்கு, அது கூட பண்ண முடியல. இப்போ இது ஒன்று தான் நம்ம கேள்வி கேட்கல. எஸ்ஓபி விஜய்க்கு மட்டும் தனி எஸ்ஓபின்றாரு தமிழ்நாட்டில், அவரே சொல்கிறாரு எனக்கு மட்டும் தனி எஸ்ஓபி, அதே போல் எஸ்ஓபின்னு ஒன்று போட்டதே எனக்கு தான்ன்றாரு அவர். ஆமாம், உண்மைதான். அது எஸ்ஓபின்னு ஒன்று போட்டதே உங்களுக்காக வேண்டி தான். ஏன்னா என்ன உங்களோட கூட்டத்தில் தான் 40 பேர் செத்தாங்க, அதனால தான் உங்களுக்கு அதிகமாக பார்க்கணும். உங்களோட கூட்டத்தில் தான் மரத்து மேலே ஏறுறாங்க, உங்களோட கூட்டத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மரில் தாவறாங்க, உங்களோட கூட்டத்தில் தலையில் தலப்பா மாதிரி கட்டி 4 பேர் பைக்கில் போகிறாங்க, கட்டச்சி வேறாங்க, பஸ்ஸுக்கு முன்னாடி போய் பண்ணுறாங்க, டிக்டாக் பண்ணுறாங்க, ரீல்ஸு போடுறாங்க, உங்கள் விஜயின் வைப்பு பண்ணுறாங்க, எல்லாம் உங்கள் ஆட்டத்தில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் தான் உங்கள் மாநாட்டம் தான் கிரீசி டப்பா வைத்து தடவுனீங்க. யார் சேட்டை அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே சார் எஸ்ஓபி அதிகமாக போட முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க, இருக்கிற இடமே தெரியாமல் அவங்க பாட்டுன்னு போகிறாங்க, கொள்கையை பேசுகிறாங்க, சேரெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, குப்பையெல்லாம் பொறுக்கி உள்ளே போகிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ தாவேக்கால சேர் அடுக்கி வைக்கிறாங்க. இது வளர்ச்சி. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டு இப்படி ரூல்ஸ் போடுங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அப்பா நாங்கள் ஸ்பீக்கர் கூட வைக்கலையாப்பா, வெறும் அந்த மேடை பேச்சாளருக்கு தானேப்பா ஸ்பீக்கரு, எங்களுக்கு எதுப்பா இது? அவங்களுக்குலாம் அடக்குமுறை இல்லையா? அவங்களுக்குன்னா போன உடனே வாங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வராரா, நான் எஸ்பி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், நான் கேட்டதா சொல்லுங்கள், என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு திருச்சி எஸ்பி சிவப்பு கம்பளம் போட்டு பர்மிஷன் கொடுத்தாங்களா? சார் அவங்களுக்கு அரசியல் தெரியும், அதனால் இதெல்லாம் வந்துட்டு தடனா அதை ஏற்றுக்கலாம், பார்த்துக்கலாம், மீறி பண்ணலான்னு அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ இடும்பவனம் கார்த்திக்கும் கரூரில் செத்தவங்களுக்கும் என்ன சம்பந்தம்?
எதுக்கு கார்த்தி அங்கே போய் ஓடி போய் கதறி அழுகணும்? குழந்தைங்கள பார்த்து எதுக்கு கார்த்தி அழுகணும்? என்ன மனசு தாங்கலை இமோஷ்னலாக. இவர் சொல்கிறார்ல சென்டிமெண்ட், அது பயங்கரம் இது பயங்கரம், நீங்கள் டைலாக் தான் விட்டீங்க, ஆனால் அவங்க களத்தில் இருக்கிறாங்க. அப்போ எஸ்ஓபின்றது உங்களால் தான் வந்துச்சு. இன்னும் உடச்சி சொல்லணும்னா நல்லபடியாக போயிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமியோட எழுச்சி பயணம் பச்சை கலர் பஸ்ஸில். இவர் மஞ்சள் கலர் பஸ் எடுத்துன்னு போய் விட்டு அவரோட பிரச்சாரத்தை 2 மாதம் நிறுத்தி வச்சாரா? இவரால் அவருக்கு தானே பாதிக்கப்பட்டாரு. அவங்க என்ன ஒழுக்கம் கட்டு அதிமுக எதனா கூட்டம் போட்டாங்களா, இல்லை யாருன்னா மயக்கட்சி செத்தாங்களா, இல்லை அங்கே எதனா வந்துட்டு தள்ளுமுள்ளாச்சா? சார் ஒரு கூட்டத்தில் தண்ணி விற்கிறாங்க, கூட்டத்தில் ஏன்னா இவங்க தண்ணி விற்கல, அங்கே தண்ணி விற்கிறாங்க. அந்த காசு கொடுத்து வாங்கும்போது செல்ஃபோன் திருடு, பர்ஸு திருடெல்லாம் போச்சு. அதை போய் சொன்னால் கேட்க நாதி இல்லை. இப்படி ஒரு கூட்டமும் 2 இடத்துல நடந்தது. இப்போ இதெல்லாம் இப்போ இது விமர்சனம் பண்ணலாமா? செல்ஃபோன் திருட்டு, பர்ஸு திருட்டு போனால் அதை விட்டுடலாமா? எல்லா கூட்டத்திலையும் திருட்டு போவோம். நான் அதை நியாயப்படுத்தலை. அதிமுக கூட்டத்திலையும் திருட்டு போவோம், திமுக கூட்டத்திலையும் திருட்டு போவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, தண்ணின்றதை ஒன்று வச்சுருந்தா அந்த திருடு போகிறதுன்றதை குறைச்சிருக்கலாம்ல. அப்போது என்ன மக்களுக்கு தேவை? இப்போ இன்னொன்று நான் அந்த பனையூரில் சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் வேட்புமனு நாமினேஷன் கொடுக்கும்போது எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருவாங்கன்னு தெரியும். பனையூரில் சுற்றி பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக பனையூரே ஜாம் ஆகி பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் திட்டினாங்களா? உங்களை மோசமாக விமர்சனம் பண்ணாங்களா? இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போ இதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாதா? போக்கே சரியில்லை. அப்போ இது யார் தான் கேட்குறது? திமுக சொன்னால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி திமுக ஓனம்னே செஞ்சிச்சு. அதிமுக பேசினா அதிமுக எதிர்க்கட்சி, அதனால் அவங்க பேசுவாங்க. நாம் தமிழ் கட்சி நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். பாஜக பாசிச பாஜக, காங்கிரஸ் தூய சக்தி, எங்களோட நட்பு சக்தி. அப்போ யார் தான் உங்களுக்கு கேள்வி கேட்குறது? இப்போ மடைமாற்றம் தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். சரி, இப்போது பாசிச பாஜகன்னு சொல்கிறார் இல்லையா, இப்போ பிரதமர் வராரு, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. இல்லை, நேற்று பேசியிருக்காரு, விஜய் பேசியிருக்காரு, என்னென்ன அறிக்கை கொடுத்துருக்காரு. இதை உடனடியாக இதை இந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் சீக்கிரமாக அதை சரி செய்ய வேண்டும், விரைந்து நடவடிக்கை எடுங்க, கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது. ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது சிலிண்டர் தட்டுப்பாடு வச்சு? இல்லை ஏன் தாவேகா தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு அறிவுரை சொல்லக்கூடாது? கடையில் போயிட்டு கும்பல் கும்பலாக நிற்காதீங்க, இந்த நேரத்தில் நம்ம பேனிக் ஆகக்கூடாது, இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கணும், சிலிண்டருக்கு மாற்று என்னன்னு மாற்றி யோசிங்க, எப்படிலாம் கேஸ் தேவைகளை குறைக்கிறது, அப்படி அது மாதிரி எதனா ஒரு அறிவுரை, ஒரு காட்சி வெளியே. சார் அதெல்லாம் கூட வேணாம் சார். அவர் வெறும் அறிக்கையில் போகிறது அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் அறிக்கையிலேயே கட்சி நடத்தியிருந்தார், அந்த அளவுக்கு தான் அப்போ நீங்கள் நடத்துறீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சொல்கிறது முதலமைச்சரின் மேக்கிங். நான் தான் அதாவது அவர் என்ன சொல்கிறார், மே மாதம் வந்தால் நான் முதலமைச்சருன்றாரு. இப்போ இது கச்சா எண்ணெய் சர்வதேச பிரச்சனை, அதில் உள்ளூர் அரசியல் அடங்கியிருக்கு, நாட்டோட அரசியல் அடங்கியிருக்கு, ட்ரம்ப்போட அரசியல். இதில் விஜய்க்கு எவ்வளோ தெரியும் எனக்கு தெரிஞ்சாகணும். நான் ஒரு ஏன்னா எனக்கும் ஒரு ஓட்டுக்குது, நான் கூட விஜய் என்ன ஓட்டு போடலாம்ல. ஸ்டாலினுக்கு தெரியுமா, எடப்பாடிக்கு தெரியுமா, சீமானுக்கு தெரியுமா, விஜய் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க. கரெக்டான கேள்வி. அவங்கெல்லாம் சிஎம் நாங்கள் ஆக போகிறோம், உடனே ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கடிதம் எழுதுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சிலிண்டரு தெரியாமலா 6 சிலிண்டர் அறிவிச்சு அப்புறம் 3 சிலிண்டரை எடப்பாடி பழனிசாமி குறைச்சாரு. சிலிண்டர் தேவை இருக்குன்னு தெரியாமலா 100 ரூபா சொல்லிட்டு அப்புறம் அறிவிக்க முடியாமல் உட்காந்துருக்கிறாரு. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியுமா? இவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, அவருக்கு சொல்லியிருந்தா அது அறிக்கையில் வெளிப்பட்டுருக்குமே. அவர் தான் ஆள் கடலுக்கு போய் அணைக்குள்ளார போய் கூட ஆய்வு செய்து என்னால் அந்த ஆர்ஓவி சொல்ல முடியும் அப்படின்னு எல்லாம் பேசினார், பாத்தீங்களா? எனக்கு எதுவும் தெரியல படம் நடிச்சதுனால அந்த திறமை வந்திருக்கும் சார். இல்லை அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணிக்குள்ளே தான் வருவார் சார். ஈரான்னு பிரச்சனை, அங்கே 33 கிலோமீட்டர் கடல், என்னை தொட்டால் என் தலைவனை தூக்கினவுன்னா மொத்தமாக விழுந்து போயிடும். ஒரு போரில் தலைவனை கொண்டுட்டா தொண்டர் படை விழுந்துரும்ன்றது புரிதல், போர் தந்திரம். அந்த தந்திரத்தை அமெரிக்கா எடுத்துது, அது அடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே தளபதி செத்தாலும் பரவாயில்ல, ராஜா செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தொண்டர்கள் கொள்கையால் ஒன்றா இருக்கிறோம், எங்களோட உணர்வு ஒன்றுன்னு சொல்லிட்டு அவங்க ரீக்ரூப் ஆகி மகனு 2வது தளபதி 3வது தளபதி எடுத்து பேடி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு, இந்த 33 கிலோமீட்டர் தண்ணியில் எவனா ஒருத்தன் கப்பல் போச்சுன்னா ஒரு சொட்டு போகாது கச்சா எண்ணெய். எத்தனை வாங்க யார் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். மொத்த மிடில் ஈஸ்ட்டு கல்ஃபுக்கும் லீவு, என்னை மீறி எவன் வியாபாரம் பண்ணிடுறீங்க, என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, காலு மேலே காலை தூக்கி போட்டு உட்காந்து ஈரான் உட்காந்து பார்க்குது. எனக்கு பாதிப்பு தான், எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, உங்கள் எல்லாருக்கும் தலையே போவோம் பார்க்குறீங்களா அப்படின்னு பட்டாசு வெடிக்கிறாப்புல. ஒரு கோமாளிக்கு ஓட்டு போட்டதுனால ட்ரம்ப் அதனால இப்படியே தான் பண்ணுவார், பயங்கரமாக வைப்பு பண்ணுவார் ட்ரம்ப்பு. ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆம்பளை பொம்பளை ஓடி போகலாம், இதெல்லாம் ட்ரம்ப்பு. எது ஒரு கோர்வையாக பேச I'm going to go away 15% on tax, 40%, you get it.
ஸ்டாப் இட், யூ டோன்ட் டிசைட், 40%, 50%, இப்படியே பண்ணிட்டு இருப்பான் பைத்தியம் மாதிரியே. ஏன்னா ஒரு வெளியூர் ஜனாதிபதி இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அவங்க ஜனங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அதே சாயலை நான் இங்கே பார்க்குறேன், அதனால தான் நான் பதறேன். ட்ரம்ப் மாதிரியே இருக்கிறாங்க. ஆமாம், விஜய் ஃபாலோவர்ஸ், ட்ரம்ப் ஃபாலோவர்ஸ் எப்படியோ அதே மாதிரி இருக்கிறாங்க. எதை பற்றியும் காதில் வாங்க மாட்டாங்க. யூ டோன்ட் டெல் மீ தட் we are winning, Trump will win again, அப்படி தான் பேசுவாங்க. ஜெயிச்சிட்டாங்க சார். ஆனால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஆனால் பாதிப்பு இருக்கும். சார் அவங்களுக்கு ஸ்டாலின் சரியில்லை, எடப்பாடி சரியில்லை, சீமான் சரியில்லை, மோடி சரியில்லை. இல்லை, மோடி பேர் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி பேர் பேசுறதில்ல, சீமான் பேசுறதில்ல. ஏன்னா வாயில் என்ன பெப்சோடன்ட் ஒட்டியிருக்கா? உங்களெல்லாம் விட இவங்க பெரிய கட்சி தானே, ஏன் பேச மாட்டேன்? பேசுங்களேன், வீரம் தானே நீங்கள். எல்லா சைடும் ஈரான் மாதிரி சுடுறதால நீங்கள் சுடுங்களேன். இல்லை, திமுக வண்டி சுடுறீங்க, அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க. சரி, அப்போ இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு இருக்காங்களா? ஓ, நீங்கள் ஒண்டி தான் முதலமைச்சர் ரேஸில் இருக்கிற அந்த தைரியம் தானே, அந்த மனப்பாங்கு தானே இதை மறைக்குது. ஏன் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுக பார்த்தா ஒரு பெரிய கட்சியாக தோணலையா? ஏன் 8.2 காசும் கொடுக்காம செலவும் பண்ணாமல் ஊழல் பண்ணாமல் கொள்கையை பேசி 8.2 வாங்கியிருக்க நாம் தமிழர் கட்சி பற்ற கட்சியாக தெரியலையா? காங்கிரஸ் அந்த கட்சி கூட உங்க கூட வரல. அதாவது ஒரு விஷயம், விஜய் அவர்கள் மீது தனியாக தான் போனோம், தனித்து போனோம்னா நம்மளை நம்பி வருவாங்கலாம் நல்ல இருந்த ஒரு சிறிய கட்சியும் ஓடி போயிடுச்சு நேற்று. யாருமே வர மாட்டேன்றாங்க. சசிகலா அவர்கள் போய் ஐயா ராமதாஸை பார்க்குறாங்க, விஜயை பார்க்கணும்னு தோணலையே. ஏன் தோணலை? தமிழ்நாட்டு அரசியல் விஜயை சுற்றி தானே நடந்துட்டு இருக்கு கடந்த 6 மாசம். சொல்லிக்கலாம், பேசிக்கலாம். இப்போ நம்ம கூட பேசுகிறோம், பேசுறதுனால விஜய் சுற்றி தான் அரசியல் இருக்குன்னு அர்த்தமா? அரசியல் பேசுறது வேற, அரசியலில் ஓட்டு போகிறது வேற, ரெண்டுமே வேற வேற. வைகோ அவர்களை கூப்பிட்டு நீங்கள் பேசணுன்னா பயங்கரமாக அரசியல் பேசுவார். ஐரோப்பாவிலே, ரோமாபுரியிலே, இங்கிலாந்திலே, அதுலேருந்து ஆரம்பித்து கடைசியில் கோயில்பட்டிக்கு வந்து முடிப்பார். பயங்கரமாக அரசியல் பேசுவார். ஓட்டு போட்டாங்களா? ஈழம் பிரச்சனையை பேசணும்னா 1 வாரம் பேசுவார். அவரோட பயிற்சி அவர்கிட்ட எடுத்தவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அண்ணன் 1 நாள் பூரா கூட பேசுவார். ஓட்டு போடுவாங்களா? பேச்சாளருக்கு என்னவோ அது, கண்ணியமானவர்களுக்கு என்னவோ அது. அரசியல் அதில் நிறைய விதம் இருக்குது. அரசியல் இவர் பண்ணுறது கிமிக்ஸ் அரசியல். நேற்று நேர்காணல் நடத்தி நான் என்ன கேட்குறேன், ஏன் அந்த நேர்காணலில் ஒரு 4 பேருக்கு வெளியிட்ருக்கலாம்ல? தப்பான எதுவும் பணம் எவ்வளோ செலவு பண்ணிங்க, காசு கொடுக்கணும், அதுமாரி எதுனா கேட்டிங்களா? இல்லை, நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன், உங்கள் அண்ணன் நம்ம வந்து மக்களுக்கு பண்ணோம். ஏங்க இதை ஒரு 2 நிமிஷம் வீடியோ வெளியில் போட்டால் என்ன? அந்த விஷுவல் கூட வரலன்னு நினைக்கிறேன். ஏங்க வரல? நீங்கள் தான் சொன்னீங்க பயங்கரமாக வந்து அவர் வந்து நேற்று உணர்வுபூர்வமாக பேசினார், அப்படியே டன்னாக கொட்டினார் அப்படின்னு. அதில் கொஞ்சம் அள்ளி 2 பாண்டில் போட்டு மக்களுக்கு காட்டியிருக்கலாம்ல. என்ன ஆகிட போகுது? விஜயண்ணா கூட 2 பேர் உட்காந்து, ஓ இவர் தான் வேளச்சேரி வேட்பாளர் போல், ஓ இவர் தான் வந்து தாம்பரம் வேட்பாளர் போல், 4 பேர் பார்த்தா அட்லீஸ்ட் அந்த முகமாச்சு இதாகும் இல்லையா? ஓ லாஸ்ட் மினிட்ல படம் ரிலீஸ் மாதிரியே. சார் நான் சொல்கிறேன், சொந்த தொண்டர்களையும் சொந்த கட்சிக்காரரையும் அவர் மதிக்கிறதுல அவருக்கு இன்னைக்கு எதனால் இவ்வளோ புகழ், எதனால் இவ்வளோ பேர்? சினிமா தான், சினிமா விளம்பரம், ரைட்டா? அந்த ஊடக வெளிச்சம், அந்த ஊடக வெளிச்சத்தை தன்னோட தொண்டர்களுக்கோ தன்னோட நிர்வாகிகளோ ஏன் சார் அவர் கொடுக்க மாட்டார், பகிர மாட்டேன்றாரு? ஏன் மேடையில் நீங்கள் ஒருத்தர் தான் தலைவரா? ஏன் புஷி ஆனந்த் பார்த்தா ஏன் பாவமாக தெரியலையா? அவர் பொதுச் செயலாளர் தானே. என்னைக்குன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அதனாலதான் எல்லாரையும் பேச வைக்கிறேன்றார் சார். எல்லா இடத்துலயும் விஜய் தோன்றாமல் மற்றவர்களை பேச வைத்து அடையாளப்படுத்துகிறார் விஜய் சார். இவர் இருக்கிற மேடையில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா? சரி, நேற்று நேர்காணல் அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தா என்ன பிரச்சனை? இல்லை ஃபோட்டோ வெளியிட்டு இருந்தா என்ன பிரச்சனை? கதவு முடின்னு பேசினாரு, காலில் வந்து கும்பிட்டாரு, உணர்வுபூர்வமாக பேசினாரு, நீங்கள் தான் எல்லான்னாரு, எல்லாத்தையும் விட்டு வந்தன்னாரு. எல்லாரும் யார் விட்டு வர சொன்னது? குடும்பத்தெல்லாம் இவங்க விட்டு வர சொன்னாங்களா? யாருன்னா நீங்கள் கொழுப்பு எடுத்துகிட்டு போய் விட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மற்றவங்களாமா பொறுப்பு? சார் அவர் எதையும் விட்டுட்டுலாம் வரல, அவர் இஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றும் பண்ணுறாரு. விட்டு வந்தவர்னா இவர் என்ன இந்த மாங்க் ஹூ சோல்டு ஃபெராரி புஸ்தகம் மாதிரி இவர் வச்சு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஜனங்களுக்கு ஏழை பழங்களுக்கு கொடுத்துட்டாரா? இதை விற்று இதில் வர காசை வந்து வள்ளலார் அறக்கட்டளைக்கு உணவுக்கு நான் தானியமாக கொடுத்துறேன், நான் வச்சுக்கிற அந்த இன்னொரு காரு பென்ஸுக்காரன்னு நினைக்கிறேன், அப்புறம் கோஸ்ட் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாரு, அதை விற்றுட்டு நான் வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு இந்த திருவாரூரில் இந்த இடத்துல விவசாயிகள் பிளாக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அதை தானமாக கொடுத்துட்றேன், அப்புறம் என்னோட பனையூர் ஒரு வீடு எனக்கு போதும், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு, ஆனால் நான் நீலாங்கரை வீட்டை வந்து சங்கீதா அவர்களுக்கே நான் கொடுத்துட்றேன், என்னோட இன்னொரு ஃப்ளாட்டில் வந்து நான் இனிமேல்ட்டு அடிக்கடி போகிறது இல்லைன்னா நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், அந்த ஃப்ளாட்டை நான் ஏலத்தை விட்டு எம்ஜிஆர் எப்படி வந்துட்டு காது பேச முடியாதவங்க கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் நான் தானமாக குத்தணும், அந்த மாதிரி குத்துட்றேன், அப்படி எதுனா கொடுத்தாரா?
சார் அவரு தான் சொல்றாரு டிசைனா. அதிகாரத்துக்கு வந்தது இதெல்லாம் பண்ணுவார் இல்ல? எதுக்கு? யார் வீட்டுக்கா சேர்த்து பண்றது? வள்ளல்னு சொல்லிக்கிறீங்க, எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறீங்க. எம்ஜிஆர் பண்ணதெல்லாம் சொன்னா அப்ப அது வந்து ஒத்து வரலையே. எத்தனை பேர் வாழ்க்கையில நீங்க விலை கேட்டிருந்தீங்க? என்ன எத்தனை பேர்? இத்தனை லட்சம் பேர் அவர் பின்னாடி போறாங்கல்ல, லட்சம் பேர் பின்னாடி வர்றது வேற, நான் அதை மறுக்கல சார். இவ்வளவு விமர்சனத்தை வைத்தாலும் விஜய் வேணும்னு நிக்குதே இவ்வளவு பெரிய கூட்டம். அது நிப்பாங்க கண்டிப்பா. இப்ப நான் ஒருத்தர் பத்திரிகையாளர் பேசுறதுனால அவங்களாம் மாறணும்னு அவசியம் இல்லையே. பொது பார்வைக்கு தானே நான் விடுறேன். விஜயோட ரசிகர்கள் வந்து மாறுறாங்க மாறாம போறாங்கன்றது வேற. பொதுமக்களுக்கு இவர் என்ன அரசியல் பண்றது தெரியணும் இல்லையா? சரிங்க, நான் அதை விடுங்க. முழு நேரமா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். எனக்கு இனி அரசியல் மட்டும் தான், வேற எதுவுமே இல்லைன்றாரு. இந்த இது இருக்காங்க இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து கட்டமரத்தை வச்சு போட்டில் போயிட்டு கடலோரத்தில் மீன் பிடிப்பாங்க கட்டுமரத்தில். அப்புறமா என்ன பண்ணாங்க, ஃபைபர் போட்டில் போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 20 நாட்டிகள் மைல் போட்டு விடிகாத்தில் போயிட்டு புஷ்ட்டு ஒரு 7 மணிக்கெலாம் வரும். நைட்டு போவாங்க, லேட் நைட்டில் போயிட்டு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் டீசல் போட்டு புஷ்ட்டு வருவாங்க. அவங்களே நான் இதை விட்டுட்டு நடுக்கடலுக்கு போய் நான் மீன் பிடிக்க போகிறேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நடுக்கடலில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, வீடெல்லாம் விட்டுட்டு தள்ளி போய் நிற்க போகிறேன்னா என்ன அர்த்தம்னா, ட்ராலரில் பெரிய வலையாக போட்டு கொத்து கொத்தா டன்னாக மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ண போகிறாங்கன்னு புரிதல். நான் அப்படி சந்தேகப்படலாம்ல, நான் சந்தேக பேர். அவருக்கு இனி எதுவும் தேவையில்லையா சார்? எல்லாம் அவருக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. எதுவும் தேவையில்லைன்னா 1.5 கோடி ரூபா பணம் கட்டியிருக்க வேண்டியது. நான் எதுக்கு கோர்ட்டுக்கு கேஸ் போனீங்க? எதுவுமே தேவையில்லைன்னா அந்த வாங்கின காருங்களுக்கெல்லாம் வந்து வரியை கரெக்டாக கட்டியிருக்க வேண்டியதுதானே. எதுவும் தேவையில்லை அப்படின்னா அவங்க கேட்ட அந்த விவாகரத்தோ ஜீவன அம்சமோ வீட்டம்மாக்கு கொடுக்க வேண்டியதானே. அவருக்கு நிறைய தேவை இருக்குது சார். இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனார், பார்க்கலையா? தேவைகள் இருக்குது, அவருக்கு நிறையவே இருக்குது. முதலமைச்சர்ன்ற பதவி அவருக்கு தேவை இருக்குது. சேவை பண்ணணும் அப்படின்னா அரசியலில் இருந்து தான் பண்ணணும், அவசியமே கிடையாது. அது தேவை விஜய்க்கு என்ன தேவைக்காக அது வேணும்னு நினைக்கிறாரு அவரு. பதவி ஆசை யாரை விட்டுச்சு? ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி ஆசை இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி ஆசை இருக்கு, சுதீஷுக்கும் பதவி ஆசை இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி மாறிச்சு. அப்போ அவங்களுக்கெல்லாம் இருக்கும்போது பிரதமர் மோடி பதவி ஆசையில தான் உயிரே வாழுறாரு. இவங்களுக்கெல்லாம் பதவி ஆசை இருக்கும்போது விஜய்க்கு இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அங்கேயே இருக்கு இங்கேயே இருக்குன்றதான் நான் சொல்றேன். இவர் எஸ்.ஜே. சூர்யா மாதிரி இருக்கு இல்லை இருக்குன்ற மாதிரி அதெல்லாம் இல்லை, நிறையவே இருக்குது ஆசை. ஆசைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, துறவற வாழ்க்கையெல்லாம் அவர் வாழலை. தெளிவாக அவர் பாருங்க, யாரை பற்றி பேசணும் யாரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதிப்பு வந்ததா தாங்கிக்கிற சக்தி இல்லை. அந்த அவரோட ஆசையில் யாருன்னா மண்ணெல்லி போட்டுறக்கூடாது. ஜெயிலில் தூக்கி போட்டால் என் ஆசைலாம் என்ன வருது? ஏன்னா நல்ல கண்ணு மாதிரி இவர் அவர் பிக்சர் பண்ண பார்க்குறீங்களா? ஆசை இல்லாதவர் அவரு. சமீப நாட்களா என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வர இருக்கிறார், அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஏடிஎம்கே எப்படி பார்க்கும்? பிளஸ் இந்த மாதிரி ஏதேனும் நடந்துட்டு இருக்கா? அந்த மாதிரி ஏதேனும் அதிமுக சைட்லேருந்து நடக்கலை. அது நாங்கள் இருக்கிற ஒரு சிலர் தெரிந்தவர்கள் மூலமா பேசும்போது அவர்கள் வந்து அந்த முயற்சி எடுக்கல. என்டிஏ வந்து அந்த முயற்சிகள் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியலன்னா, இவர் வந்து இதை ரசிக்கிறார். யார் ரசிக்கிறாரு? விஜய் அவர்கள் வந்து இதை ரசிக்கிறார். இல்ல சார், என்டிஏ எடுக்குது இந்த முயற்சினா பிஜேபி நீங்க சொல்றது. ஆமா, அது எடப்பாடிக்கு தெரியாம எடுக்கிறாங்கன்னு. எடப்பாடி தெரியாமலாம் இல்ல, இருக்கிறதே போதும் புதுசா வேணாம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதிமுக இருக்கு. அவரை நம்பாதீங்க, அவரை நம்பி நான் போய் எனக்கு பட்டது எனக்கு தெரியும். யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமியோட எண்ணோட்டம். என்ன ஓட்டம்? அப்படிதான் விஜயை நம்பாதீங்கன்ற. விஜய் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒன்றில அதிமுக இருக்கிற நிறைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களோட எண்ணோட்டம் வந்து விஜயை நம்ப வேண்டாம், நம்ம நம்பி வந்து எதனா பண்ணி விட்டுரும், அதுக்கு நம்மளே நம்ம கட்சியை பார்த்துக்கிட்டு நம்ம தேர்தலுக்கு வேலையை பார்ப்ப போயிடுவோம், வரவங்களுக்கு போகலாம் நிறைய சீட்டு கொடுக்க வேணான்றது அவங்களோட எண்ணோட்டமா இருக்கு. ஓகே, ஒன்று. இரண்டாவது, அவங்க அப்படி நம்புறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா கரூர் விஷயத்துல வாண்டடா போய் பிரதான எதிர்கட்சி சட்டமன்றத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. கூட்டத்தில் பேசும்போது அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் புள்ளையார் சொல்லி போட்டாங்க, கொடி பறக்குது பாருங்கன்னு பேசினார். இவ்வளவும் பேசினதுக்கப்புறம் நீங்கள் நன்றியும் பாராட்டல, நல்லதையும் சொல்லணும். ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் பேசினது உண்மை. 2.5 வருஷம் நான், 2.5 வருஷம் நீ. எடப்பாடி பழனிசாமி பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? வாங்க விஜய், உங்கள் பாட்டு ஐயோ அந்த மின்சார கனவுல நடிச்சிருப்பீங்க பாரு, அப்புறம் பீஸ்ட் படம் என்னமா ஆடி இருப்பீங்க, அப்புறம் இந்த ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு நான் அடிமை, நான் வந்து சசிகலாவுக்கு முதலமைச்சர் கொடுக்கல, டிடிவி முதலமைச்சர் ஆசை இருந்தது நிறைவேற்றலை, ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் ஆசை இருந்தது பண்ணலை, செங்கோட்டையனுக்கு கிடைக்காதான்னு ஆசை இருந்தது விடலை, ஆனாப்பட்ட விஜய் அவர்களுக்கு நான் வந்து அந்த பதவியை கொடுத்துட்றேன். அண்ணாமலை கூட கேட்டாருங்க 2026 பிஜேபிக்கு ஃபார் சிஎம்னு.
நான் விடலையே. ஆனால் உங்கள் பாட்டு நானும் வந்து ஒரு ஃபேன். யார்? எடப்பாடி பழனிசாமி. நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு 2.5 வருஷம் அப்படின்னா விட்டு வேடிக்கை பார்ப்பாரா? ஏங்க, விஜய் வந்து அரசியலில் கற்றுக்குட்டி. இவர் கிளை செயலாளராக இருந்து வந்தவர். நிறைய பேர் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2.5 வருஷம் இங்கே, 2.5 வருஷம் இங்கன்னு. அப்படியெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்லேயே கிடையாது. இதே வேலை தான் நடக்குது. விஜய் அவர்களை சுற்றி சுற்றி பேசு பொருளாக இருக்கணும், விஜய்க்கு அந்த வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுற வேலை. இது பிஜேபி தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் காங்கிரஸ் புத்திசாலி, பிஜேபி ஏமாற போகுது. காங்கிரஸ் விஜய் யூஸ் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ பவன் கல்யாண் நம்புறாரு. அவருக்கு எதுக்கு இந்த வேலை? அவரு யாரு? என்டிஏல அமைச்சர். இந்த டீலை முடிச்சு கொடுத்தா எனக்கு மேலே கிராஃப் ஏறும். நான் பாருங்க, விஜய் கூட்டின்னு வந்தேன், என் ஆள் நான் இறங்கினேன், ஆட்டக்காரர் ஆடினாரு, மேன் ஆஃப் த மேட்ச், டோர்னமெண்ட் வின், இந்த கப்பு புடி, மை நேம் இஸ் பவன் கல்யாண். நான் அங்கேயும் வந்து நான் தான் முடிச்சு விட்டேன் பண்ணேன். சந்திரபாபு நாயுடு பெரிய பிளேயரு, ஆனால் அவருக்கு நான் தேவைப்பட்டேன்ல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிளேயரு, அந்த பிளேயருக்கு விஜய் தேவைப்பட்டார். 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்களா? இதெல்லாம் யாரு காரணம்? சூத்திரதாரி யாரு? நான் தான் கெத்து அப்படின்ற மாதிரி அவர் காட்டிக்கணும். நான் வந்து படத்தில் வண்டி ஆக்டர், பெரிய ஆக்டர் கிடையாது, பொலிட்டிக்கல்லையும் நான் ஸ்ட்ராங் அப்படின்னு அவரை போர்ட்ரே பண்ண அவர் முயற்சி எடுக்கிறார். ஆனால் அதில் என்னென்னா தேவையில்லாமல் ஏஎன்எஸ் பிரசாத் போன்றவர்கள் பதவி போச்சு. இல்லை சார், முன்ன முறை ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் விஷயம் அதெல்லாம் பேச்சுவார்த்தை அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சாங்க டிவிக்கு. இந்த முறை இத்தனை நாட்களாக பரவுது, 20 நாட்களாக நடந்துட்டு இருக்குது. அவர் மறுப்பு தெரிவிக்க மாட்டார். நம்மளை பற்றி எல்லாரும் பேசிட்டோம், சமூக ஊடகம் எல்லாமே நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வெளில போய் மக்களை பார்க்கறதில்ல. இதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா எல்லாம் மறந்துடுவாங்க. அப்போ அந்த பேசு பொருளில் தாவேக்கா விஜய் இருந்துக்கிட்டே இருக்கணும், பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும், சோசியல் மீடியாவில் ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற வெப்பன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய தீவிரவாதி வச்சுக்கோங்க, அந்த சைடில் போலீஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுறதுனா தீபாவளி பட்டாசத்தை டப்புன்னு சுட்டுன்னு இருக்கிறது. அந்த சைடில் இருக்கிறோம் அவன் கண்ணு உண்மையிலே நிறைய வச்சுக்கிறான். வந்து பார்த்தா தான் தெரியும் தீபாவளி பட்டாசுன்னு. பார்க்காத வரலாம். அது மாதிரி தேர்தல்னு வந்தவொன்னே தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ தேர்தலுக்கு அப்புறம் பாரு கோட்டீஸ்வரன். நான் இங்கே தான் இருக்க போகிறேன், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ரிசல்ட் என்னன்னு. தாவேக்கா இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. நீங்கள் சென்னையை எனக்கு தெரிஞ்சு இன்ச் பை இன்ச்சாக அளந்து வச்சுருக்கீங்க, நிறையா தெரியும் எனக்கு. அதுவும் வட சென்னை உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க, அங்கேயே வளர்ந்தவர். சென்னை முழுக்க பல இடங்களில் 2வது இடம் விஜய் இருக்காருன்ற ஒரு தகவல் வருதே சார். முழுக்க 2வது இடம் வாங்க, நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் இப்போ 2வது இடம்ன்றீங்க. 40% இல்லை. தேர்தலுக்கு முன்பையே இந்த மாதிரி ஒரு தகவல் வருதுன்னா வேட்பாளர் அறிவிக்கல திராவிட கட்சிகளை அறிவிச்ச உடனே பாருங்க. ஏன் ஊர்லலாம் வந்து விஜய் இல்லை, மெட்ராஸில் வந்து விஜய் ஃபுல்லாக விடுறாங்க, அது ரைட்டு. வேட்பாளர் அறிவிச்ச உடனே பாருங்க, பிரச்சாரம் தொகுதியாக திமுக போன உடனே பாருங்க. அப்புறம் அதிமுக இன்னும் சென்னையில் பிரச்சாரத்தை ஃபுல்லாக ஆரம்பிக்கலன்னு வேலையே செய்யலை, வேற விஷயம். பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கலையே. சென்னையில் தான் விஜயை நிற்க போகிறதா சார். பேப்பரில் போடும்போது இப்போ அவர் 6 ஹிட்டரு, அவரு கவர்ஸில் தூக்கி அடிப்பார், அவர் லாங் பால் ஆடுவார், புல் ஷாட் ஆடுவார், யாக்கர் அப்படியே 6 தோனி மாதிரி அடிப்பார், ஹெலிகாப்டர் அடிப்பார், எல்லாம் பயங்கரமாக சொல்லிட்டீங்களா, பேசிட்டீங்களா. நான் என்ன சொன்னேன், மேட்ச் ஆரம்பிக்கிட்டோம். அன்னைக்கு விஜய் அண்ணன் க்ளவுஸ் எடுத்துன்னு வரட்டும். அப்போ வக்கார் யூனிஸ் மாதிரி போடுவாங்க பந்து சீமில், க்ளீன் போல்டா. அப்போ எப்படி க்ளீன் போலோ இல்லை வாயில் போடுதோ, இல்லை நிறைய பேர் ரிட்டையர்டு இன்ஜுரியில் வீட்டுக்கு போகிறாங்களோ, இல்லை கட்சி மாறுறாங்களோ, எவ்வளோ விஷயம் இருக்குது அரசியலில். ஏன்னா படத்தில் டைரக்டர் சொன்னால் வில்லன் அடி வாங்குவார், அது மாதிரி எதுனா அரசியலில். நீங்கள் வந்த உடனே எல்லாரும் விட்டு கொடுத்துட்டு வாங்க விஜய் ப்ளீஸ், நாங்கள்லாம் வயசாகி போச்சு, நாங்களாம் நிறைய ஊழல் பண்ணிட்டோம், எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஊழல் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டு கொடுப்பாங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு வந்து யதார்த்தம் தெரியாமல், கள நிலவரம் தெரியாமல் மூல செலவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் உண்மை. மூல செலவை. ஆமாம். வாக்கு அறுவடைக்காக அது செய்கிறார். அவர் உழைக்க தயாராக இல்லை. 60 பேர் வேட்பாளர் சார். அப்படி அவர் வந்து தீவிர உழைப்பு இல்லை சார். நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் இதுக்கு முன்னாடி கிராமமாக போய் ஓட்டு கேட்காத ஒரு முதலமைச்சர் வேட்பாளரோ இல்லை ஒரு முன்னாள் முதலமைச்சரோ நீங்கள் காட்டுங்க 70 வருஷத்தில். இவர் தான் வின் பண்ணது. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா வின் பண்ணதும் வரன்றார் சார். ஏன் வின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு தேவை யாருக்கு இருக்கு? இவர் தானே ஜெயிக்கணும். மக்களை ஃபஸ்ட்டு போய் யார் பார்க்க? மரியாதை தெரியாது. ஓட்டு எனக்கு வேணும்னா யார் சார் ஓட்டு கேட்டு போனோம் சார்? இப்போ நான் நாளைக்கு நிற்கிறேன், ஜெயிச்ச உடனே நான் தொகுதிக்கு வரேன் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் என்னை ஏற்றுக்குவாங்களா, சந்தேகப்படுவாங்களா, பட மாட்டாங்களா? அதுனா சார் ஜெயிச்ச உடனே வரேன்றது அப்படி கிடையாது. ஏன் எனக்கு தேவை, நான் தான் முதலமைச்சர் ஆகணும். மக்கள் முதலமைச்சரோ எம்எல்ஏ ஆக போகிறதில்ல. ஓனர் யார்? அவங்க வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். நம்ம தானே போய் பார்க்கணும். அதுதானே முறை, அதுதானே மாண்பே மாற்றுறீங்க. தினுசாக இருக்குது.
ஜெயிச்ச உடனே வரேன்றது. அவர்தான் வீட்டுக்கு ஒரு விஜயும் இருக்காங்க இப்பவே. சரி, இப்போ வீட்டில் இருக்கிற ரஜினிகாந்த், வீட்டில் இருக்கிற கமல், வீட்டில் இருக்கிற அஜித் எல்லாம் என்ன பண்ணுறது? சிவகார்த்திகேயன் கூட தான் இருக்கிறாரு. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்களெல்லாம் கேட்பரிஸ் மிட்டாய் கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் தான் இருக்கிறீங்களா வீட்டில்? சரி, வீட்டில் ஒரு விஜய் இருக்கிறாங்க. 1.5 கோடி ரூபா பணத்தை நீங்கள் கட்டிங்களா இல்லை வீட்டில் இருக்கிற விஜய் கட்டுவாரா? கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்களா இல்லை வீட்டில் இந்த விஜய் கொடுத்தாங்களா? சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது அப்படின்னு நான் தான் சொல்கிறேன்ல. இப்போ அவருக்கு அப்படி சொல்லும்போது உரிமை இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் நமக்கு அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. அதை தான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்கிறார். வலிமையாக இருக்கிறோம், கட்டமைப்பாக இருக்கிறோம், நம்புங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்றார் இல்லையா? இவர் கான்ஃபிடென்ட்டாக போய் விசாரணையை போய் எதிர்கொள்ள வேண்டியதானே? ஏன் சார் போக மாட்டேன்றார் இவர்? அவர் என்ன சொன்னார்? நீதி வெல்லட்டும், என்னோட மக்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், நான் விடமாட்டேன் சொன்னாரா? நான் ஏற்றுக்கிறேன். அப்போது விசாரணைக்கு ஒத்துழைச்சாதானே இவர் சைடில் போயிட்டு இவர் சொல்லிட்டோம், ஸ்டாலின் சார் தான் காரணம், திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், அவர் நிறைய வாட்டி ஃபோனில் பேசினார், ஏதோ பண்ணார், திட்டமிட்டால், இந்த உண்மைகள்லாம் இருக்கும்ல, போய் சிபிஐயில் சொல்ல வேண்டியதானே? சொன்னால் விசாரணை வேகமாக எடுக்கும் இல்லையா? ஏன் போக மாட்டேன்றீங்க? இங்கே ஆஜராகிறேன். அங்கே உங்களனா ஈரான் இஸ்ரேலுக்கு கூப்பிட்டாங்க, தோகுது டெல்லி. இண்டிகோ ஃப்ளைட்டில் பிஎன்ஆர் போட்டு கஷ்டம் டிக்கெட் இல்லை ஸ்பெஷல் ஃப்ளைட்டு. சார் நினச்சா எப்படி வேணா ஹெலிகாப்டர்ல கூட போவீங்க. தேர்தல் காலம், அவர் வேட்பாளர் நேர்காணல் 2 வருஷமா உழைக்காதப்பெல்லாம் தெரியல. தேர்தல் காலம் நான் இதை தான் சொன்னேன். இவர் கரெக்டாக கடைசியில் இங்கே தான் வருவார். இப்போக்குமே கேட்டால் தொகுதியாக போனால் தேர்தல் நேரம் டைம் இல்லை, வேலையை தடுக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் சார் ஒரே ஒரு படம் தான் சார் அவர் நடிச்சாரு. அந்த படமும் ப்ரொடக்ஷன் எப்பயோ முடிஞ்சிச்சு, டிசம்பருக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. டிசம்பருக்கு மேலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த நாளில் இவர் பொதுக்கூட்டம்னு போய் பேசுறதை தவிர்த்து, இல்லை அந்த 5000 பேர் பார்த்ததை தவிர்த்து இவர் எங்கே தொகுதியாக போனாரா? திருவண்ணாமலை போயிட்டா திருவண்ணாமலை மாவட்டம் பூரா அப்படியே வந்து அவங்களே ஓட்டு போட்டுடணும். திருவண்ணாமலை செய்யாருக்கு போக மாட்டார், வந்தவாசிக்கு போக மாட்டார், இந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போக மாட்டார், ஆற்காடு போக மாட்டார், எல்லாரும் போட்டுடணும். அதேமாதிரி ஈரோடு போனால் ஈரோடு கிழக்கு மேற்கு ஓட்டு போட்டுடணும், கோபிச்செட்டிப்பாளையம் ஓட்டு போயிடணும், அந்தியூர் ஓட்டு போட்டுடணும், அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற 2-3 தொகுதியும் ஓட்டு போட்டுடணும். என்ன நினைக்கிறாரு இவர்? ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் வைப்பு பண்ணி, அதுவும் நிர்வாகிகள் தானே பார்த்தீங்க 5000 பேரை? நீங்கள் தான் சொல்கிறீங்க நிர்வாகிகள் மட்டும்தானே. அப்போ 5000 பேர் ஒரு தொகுதிக்கு 2.25 லட்சம் பேர் இருப்பாங்க. 2.25 லட்சத்தில் 5000 பேரை பார்த்துக்கிறீங்க. போதுமா? அந்த உழைப்பு பத்துமா? அந்த உழைப்பை வச்சு வெற்றி பெற முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அதை மற்றவங்கள நம்ப வைக்கிறார். அங்கே தான் அவரோட அந்த டெக்னிக் இருக்குது. உழைக்காமலே முதலமைச்சர் ஆவது எப்படி அப்படின்னு 30 நாள் கழிச்சு புக்கு போடுவார். ஆமாம், நீங்கள் சொல்லுவாங்கள்ல 30 நாள் ஹிந்தி படிப்பது எப்படி, 30 நாள் தமிழ் கற்றுப்பது எப்படி, ஆங்கிலம் படிக்கிறது எப்படி, அது மாதிரி உழைக்காமலே 30 நாளில் அரசியல் ஆவது எப்படி அப்படின்னு இந்த தேர்தல் அறிவித்தோன்னே 30 நாள் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு புக்கு எழுதலாம். நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்தாரு. நான் இறுதி கேள்வியாக தான் வைக்கிறேன். நிறைய அறிவிப்புகள், மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாரு. எல்லாரும் 1000 2000லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் 2500ன்ட்டாரு. அதே போல் எல்லா தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்துகள்லையும் இலவச பயணம், இதெல்லாம் நல்ல திட்டம். அது தாய்மாமன் ஸ்கீம் அண்ணன்றாரு, எல்லா விஷயங்களும் சொல்கிறார். தங்க மோதிரம்ன்றாரு, பட்டு புடவைன்றாரு, 6 கேஸ் சிலிண்டர் சொன்னார். அதுங்க திமுக, அதிமுக, சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் என்ன அறிவித்தாங்களோ அதெல்லாம் சேர்த்து கலவையாக ஒரு அறிக்கையை இவர் வெளியிட்டிருக்காரு. அந்தந்த ஊரில் அந்தந்த ஆளுமைகள் வந்து அறிவிப்பு பண்ணும்போது, அரசியல்வாதிகள் பண்ணும்போது இது சாத்தியம் இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அதிகாரி இல்லை பழைய அதிகாரிகள்கிட்ட ஐடியா கேட்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் 6 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா இதில் சாத்தியம் இருக்கா இல்லையா, இல்லை சிலிண்டர் விலை ஏறிச்சா அது 3 சிலிண்டராக குறைங்கன்னு சொல்லி குறைச்சி சொன்னாங்க. இப்போது போன வாட்டி 6 சிலிண்டர் சொன்ன அதிமுக 3ஆக குறைச்சிக்கிச்சு. ஏன் குறைச்சிக்கிச்சு? மற்ற விஷயம் சொல்லியிருக்கோம், இப்போ பணம் பற்றாக்குறை வரும்னு அந்த புரிதல். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 10% வந்து நம்ம சொத்து வரி தண்ணி வரியெல்லாம் குறைக்கலான்னு சொல்லி பண்ணலாம், அட்லீஸ்ட் நகரங்களில் பண்ணாலுமே மக்களுக்கு அது ஒரு காரணம் அப்படின்ன போது அப்போ பேசும்போது அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களா, இல்லை நம்ம தான் அது 10,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டோமே, அப்போது அந்த 10,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு 1 இயருக்கு கம்மியாக இருக்கும், அதை விட இது அதிகமாக இருக்கும், 10%ன்றது காணாது, அதை விட 10,000மே நல்லது, அதனால் இதையே பண்ணட்டோன்னு சொல்லிட்டு இவர் இபிஎஸ் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறார். அதே இப்போ அந்த சைடு திமுக வாங்க 2000 ரூபான்றது அவங்க அறிவிப்பில் இருக்குது. ஆனால் அறிவிப்பில் இருக்கிறதுக்கு முன்னாடியே முதல்வர் என்ன பண்ணுறாரு, 2000 செயல் பண்ணிடுறாரு, கொடை விடுமுறையாக போடுறாரு. அதுக்கப்புறம் 1000 போட்டு இது என்னால் செய்ய முடியுன்றதை செஞ்சு காட்டுறாரு. யார்? முதல்வர் ஸ்டாலின். அப்போ அவங்கெல்லாம் வந்து தெரியுது எவ்வளோ செய்ய முடியும், எது செய்ய முடியாது. இவர் என்ன பண்ணுறாருனா திமுகவில் இருந்ததையும் எடுத்துக்கிறாரு,
இது சந்திரபாபு நாயுடு சொன்னதையும் எடுத்துக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சொன்னதையும் எடுத்துக்கிறாரு. இவ்வளோத்தையும் போட்டு பண்ணனா 8லேருந்து 9 லட்சம் கோடி தேவை. அதற்கு வருவாய் அதான் 30% டேக்ஸ், ஸ்டாலின் டேக்ஸ். 30% ஸ்டாலினோட டேக்ஸோ கமிஷனோ ஏதோ சொல்கிறாருங்க. அது நீங்கள் 30% 4.25 லட்சத்தில் 4.39 லட்சம் நம்மளது பட்ஜெட்டுங்க. அதில் 30%னா என்னாச்சு? உங்களுக்கு 1 லட்சம் தான் வரும். இல்லை வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அந்த கமிஷன் கட்டினீங்கன்னா 1.5 லட்சம். சரி, 4.5 லட்சம், 1.5 லட்சம், 6 லட்சம், மிச்சம் 3 லட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ மற்ற கட்சி மாதிரி நீங்களும் சொன்னதை பாதி செய்யாமல் ஏமாற்ற போகிறீங்க. மற்ற கட்சிகளும் சொன்னதை செய்யலை, திமுக சொன்னதை ஃபுல்லாக செய்யலை, அதிமுக சொன்னதை ஃபுல்லாக செய்யலை. அப்புறம் 2 ஏக்கரா மேலே சார் சொல்லலாம், டன்னு கணக்காலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் எது செய்ய முடியுமோ எது சாத்தியமோ. ஆல்ரெடி மாநகர போக்குவரத்தில் பெண்களுக்கு கொடுத்த போதே விமர்சனம் வந்துச்சு. அப்புறம் இவர் எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்குன்னு அறிவிச்சிட்டாரு. அதுக்கே வந்து கார்ப்பரேஷன் தாங்குமா தாங்காதா? பாதி பஸ்ஸுக்கு வந்து டயர் எல்லாம் பட்டன் போய் யாருன்னா ஏறின்னா படிக்கிட்டு அந்து விடுற மாதிரி அப்படி தான் இருக்குது பஸ்ஸோட நிலமை. இவர் உள்ளூர் பஸ்ஸுக்கே இது நிலமை, வெளியூருக்கும் போகலான்ட்டார். அப்போ அந்த கார்ப்பரேஷன் பஸ்ஸு நடத்துகிறதா இல்லை இந்த துண்டை இப்படி தலையில் போட்டுக்கிறதா நிர்வாகம்? கொஞ்சமாச்சும் புரிதல் இருக்கணும்ல. இப்போ இதே ஒரு பேஸ்டிக்கு இப்படி சொல்கிறேன், ஏசி பஸ் விடுவேன். யார் ஏசி பஸ் விடுவேன்? தனியாரில் என்ன காசு வாங்குறானோ அதில் 60% டிக்கெட் தரமாக விடுவேன். 50% மெயின்டெனன்ஸ்க்கு போய்டும், 10% அரசுக்கு வருவாய் வரும். ஜனங்களுக்கு 100 ரூபா டிக்கெட் இருக்குன்னா விஜய் விடக்கூடிய ஏசி பஸ்ஸில் 60 ரூபா வாங்குவேன். அப்படி அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி மாநகரத்தில் உள்ளூர் பஸ்ஸில் ஃப்ரீ அப்படின்னா அதில் ஒரு யதார்த்தத்தை நான் புரிஞ்சிக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் மொத்தமாக ஃப்ரீ பஸ்ஸில் இப்போ மொத்தமாக ஃப்ரீ விட்றீங்களா? இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், ஏன்னா இவர்களுக்கு சிச்சுவேஷன் சொன்னால் தான் புரியும். இப்போ கோயம்புத்தூர் பாலக்காடுலேருந்து நாடை விட அப்படி இப்படின்ட்டு ஒரு 2 பேர் மலையாளம் பேசிட்டு வராங்க. ஏறுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஏறி அவங்க எப்படியா இருந்தாலும் சென்னைக்கு வரணும். கோயம்புத்தூர்லேருந்து ஏறி சென்னையில் வந்துட்டு அவங்கள போய் நீங்கள் என்னன்னு சொல்லி பிடிப்பீங்க? ஃப்ரீ. ஆந்திராவில் ஏறுவாங்க, கர்நாடகாவில் ஏறுவாங்க, கேரளாவில் ஏறுவாங்க, ஃப்ரீ. அப்போ உங்களுக்கு அரசியல் தெரியல நான் சந்தேகப்படுறது சரிதானே? எதை ஃப்ரீ, எப்படி விடணும், எங்கே விடணும் தெரியாமல் அவங்க சொன்னாங்க நானும் சொல்லுவேன், இவங்க சொன்னாங்க நானும் சொல்லுவேன். இப்படியே போனால் ஹெலிகாப்டர் தரேன், ட்ரெயின் தரேன், பிளெயின் தரேன்ட்டு தான் போகணும். பிறந்த குழந்தைகள்லாம் மோதிரம். பிறந்த குழந்தைக்கு பேசிக்கான தேவைகள் இருக்கு இல்லைங்களா, குடிக்கிற குடிநீர், அதையே இலவசமாக கொடுக்க நமக்கு துப்பு இல்லை. குடிக்கிற நீர் காசு கொடுத்து தான் சார் வாங்குகிறோம். இன்றைக்கி கார்ப்பரேஷன் கொடுக்குற வாட்டரை யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதில் அந்தளவுக்கு தரம் இல்லைன்றதுனால நிறைய பேர் பபுள் டாப்பில் ஒரு சிசு பிறக்குது, ஒரு குழந்தை வருதுன்னா அதுக்கு குடிக்க தண்ணி கூட காசில் ரேஞ்சில் போயிட்டுருக்குது. இங்கே பொருளாதாரமும் அரசாங்கத்தோட செயல்பாடுகளும். அதில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒண்டி தான் தெளிவாக சொல்கிறாரு, தண்ணியை வந்து காசு இருக்கக்கூடாது, தண்ணி வந்து காசுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு சொல்கிறார். இந்த தண்ணியை காசாக்குனது யார்? இது மாதிரி எதனா ஒரு விஷயம் சொல்லி நான் வந்தால் தண்ணி வரின்னு ஒன்று இருக்காது, சொத்து வரி வாங்கிக்க, சொத்து இருக்குது கட்டு, தண்ணி வரின்னு ஒன்று இருக்காது. சொந்த மக்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க முடியலன்னா அது கேவலமான ஆட்சி. அதை இந்த அண்ணன் விஜய் ஏற்றுக்க மாட்டான்னு அவர் ஒரு கொள்கை முடிவு எடுத்து சொல்லியிருந்தாருன்னா சபாஷ். தெரியலையே, மூளையில் வேலை செய்யலையே. தண்ணிக்கு வரின்றது கம்மி, டிரான்ஸ்போர்ட்டில் டெய்லி டீசல் போட்டு ஊற்றின்னு போனோம் வரணும், வண்டியை ஓட்டணும், இதுக்கு செலவு கம்மி. இதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்து அறிவிச்சிருந்தாருன்னா அது நல்ல பேசு பொருளாக இருக்கும். ஓகே, வியாபாரம் வந்து நிப்பாட்டாரு சொல்கிறேங்க. பபுள் டாப் வியாபாரம்லாம் கிடையாது, எல்லாம் ட்ரிங்கிங் வாட்டர் தான். தண்ணியை வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சிங்கப்பூர் மாதிரி, அதான் தண்ணிக்குள்ளேயே போய் அந்த தொழில்நுட்பம்லாம் எனக்கு தெரியும்னாரில் ஆர்ஓவி, அந்த ஆர்ஓவியை பயன்படுத்தி சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ஆல் தமிழ்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு. தண்ணிக்காக இந்த தண்ணியை வச்சு இந்த பிளாஸ்டிக்கில் அடைச்சி வச்சு விற்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. வேறு ஏதோ ஒரு திட்டம், நாங்கள் வந்து டேங்க்கு கட்டி விடுவோம், நீங்கள் வந்து பாட்டில் வச்சு போகிற இடத்துல புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு வாட்டர் டேங்கர் இருக்கும், அது ஆர்ஓ வாட்டர், நிலத்தடி நீர்லேருந்து எடுத்து அங்கே சுழற்சியில் பண்ணோம். யார் வேணால் போகலாம், எப்போ வேணால் தண்ணி பிடிச்சிக்கலாம். குழா தண்ணி வீட்டுக்கு வரும், ட்ராவல் பண்ணுவோம், அந்த தண்ணி பிடிச்சிக்கும். நீ ஹோட்டல் நடத்துறியா கொன்றியா, நீ உன் ஆர்ஓவை போட்டுக்கோ, இல்லை உனக்கு நான் பைப்பில் தண்ணி தரேன், நீ எனக்கு காசு தர வேணாம், நீ எனக்கு வரி கட்டுறல, கரண்ட்டு பில்லு கட்டுறல, சொத்து வரி கட்டுறல, அந்த பணம் எனக்கு போதும். உன் கடைக்கு வந்து குடிக்க வந்து சாப்பிட தானே வந்தாங்க, தமிழர்கள் தானே வந்தாங்க, 10,000 15,000 சும்மா கொடுக்குறேன், நான் குடிக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன். அது நல்ல அரசியல். இப்போ தெரியல சார். காப்பி நானே கேட்குறேன்னா,
இந்த கட்சியிலேருந்து கொஞ்சம், அந்த கட்சியில் கொஞ்சம், அந்த மாநிலத்துக்கு கொஞ்சம் போடுறதுக்கு எதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கமிட்டி சாட் ஜிபிடியோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டயோ நான் உங்கள் விஜய் உயிரென வருவா அது மேலே வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கு அண்ணன் இதை அறிவிப்பாக சொல்கிறேன் சொல்லிவிட்டு சந்திரபாபு நாயுடு கிட்ட கொஞ்சம், எடப்பாடி கிட்ட கொஞ்சம், ஸ்டாலின் கிட்ட கொஞ்சம், நாம் தமிழரில் கொஞ்சம், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எனக்கு ஒரு போல் மேனிஃபெஸ்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்ச உடனே 2 நிமிஷத்தில் குத்துருவோம் சார். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பட்டு வெளில விட வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு அறிக்கை? சிந்திக்கணும். மக்கள் பிரச்சனை தெரிஞ்சால் மக்கள்கிட்ட பழகினா தான் இதெல்லாம் வரும். நான் பழகிறேன் எனக்கு வருது, அவர் பழகலாம் அவருக்கு வராது. இறுதியாக ஒரு கேள்வி சார், நீங்கள் இவ்வளோ விமர்சன பார்வையை விஜய் மேலே வைக்கிறீங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் தேதி தேர்தல் நடைமுறைக்காக காத்திருக்காங்களாம் விஜய் தரப்பு. அது வந்ததும் இறங்கி ஆட போகிறதா, அதாவது விஜய் அதுக்கப்புறம் வெளியில தான் இருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு சொன்னாங்க அவங்க தரப்புல இருந்து. எனக்கு அந்த மாதிரி தகவல் சொல்லிட்டு இருந்தா அப்படியா நெஞ்சார்ந்த நன்றி, எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கீங்க, இதை நான் சமூக ஊடகத்தில் பேசி நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்ட்டு இந்த ரகசியத்தை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி 2 கையில நன்றி சொல்லியிருப்பேன், நம்பியிருப்பேன் நான். இல்லை அது நடக்க போகுதுன்றாங்க சார். பட்டா நாம அதெல்லாம் இருந்தால் கோழிச்சு நெத்தியில் போட்டுக்க வேண்டியதான். அவர் சொன்னவருக்கு சோர்ஸு தப்பாகக்கூடாதுங்க. ஒருத்தர் உசைன் போல்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தெரியும் அவர் எப்படி ஓடுவார் ஸ்ட்ரைட்ஸ். இல்லை அந்த டைமுக்கு காத்திருக்காங்களா சார் அவங்க? சரி ஓகே, அவர் மீன் கொத்தி மீனுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு தண்ணி உள்ளே போய் வேறு பிடிக்கிற அந்த சக்தியில் ஒரே ஒரு சின்னதாக விஷயம் சொல்கிறேன். ஒரு மீன் கொத்தி இருக்கு இல்லைங்களா, ஒரு மீனை பிடிக்கணும்னா எவ்வளோ பயிற்சி எடுக்கும் தெரியுங்களா? அது ஹாவரிங் சொல்லுவாங்க. இப்போ தண்ணியில் நிலத்தோட மேலே பரப்பு, அதுக்கு கீழே மீன் உள்ளே இருக்கும், மீன் கொத்தி இப்படி மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து இந்த தண்ணியோட பரப்பளப்பையும் கீழே இருக்க மீனோட அந்த ஹைட்டை கால்குலேட் பண்ணும். அந்த மீன் அந்த பறவை கால்குலேட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி இது வந்து அந்த பீக் வந்து அது திரும்பும்போது புல்லட் மாதிரி மாறும். மீன் கொத்தி கிங்ஃபிஷர் அந்த புல்லட் மாதிரி கிங்ஃபிஷர் மாற்றவுடனே மிசைல் மாதிரி வரும். மிசைல் எப்படி வேகம் காற்றை பீச்சிக்கிட்டு போகுமோ அந்த பொசிஷன் எடுக்கும். இப்படி பறக்கிற பறவை இப்படி மாறி இப்படி வரும்போது அந்த அழகு இருக்குது பாருங்க, அது தண்ணியை பீசி உள்ளே போகும்போது அதிர்வலை வரும். இந்த அதிர்வலை போய் மீனோட உடம்புல படுறதுக்கு முன்னாடி அந்த மீனை பிடிக்கணும். அந்த மீனை பிடிச்சி இந்த சர்ஃபேஸ் வாட்டருக்கும் கீழே டெப்த்துக்கும் அது வர டைமை பார்த்தீங்கன்னா அரை செகண்டுக்கு கம்மி. வந்த உடனே தன்னோட ரெக்கையில் தண்ணி பட்டிருக்கும், அந்த தண்ணியை ஒதுரணும். அதுக்கு எடுக்கிறது மைக்ரோ செகண்ட். அதை எடுத்துட்டு கிளையில் போய் உட்காந்து அப்படி போட்டு அப்படி பண்ணி குடிக்கும். இதுதான் பயிற்சி. இந்த பயிற்சி விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நம்பிட்டீங்க, நானும் நம்பிட்டேன், நேயர்களும் நம்பிடுவாங்க. நடக்கவே நடக்காதா? நான் தான் சொன்னேனே, ஒரு மீன் கொத்தி அன்றாட உணவுக்கு ஆதாரத்துக்கு எவ்வளோ பயிற்சி எடுக்குதுன்னு. எறும்பு மழை காலம் வரும், வெயில் காலம் வரும், நான் அந்த கடைசி 1 மாதத்தில் நான் சேர்த்து வச்சுக்குவேன். எறும்பு சொல்லுமா? போதும் இல்லை, இந்த 1 மாதம் அவர் வந்து ஃபோர்ஸ் அதுக்கு நிறைய ஓட்டு போடுவாங்க ஜனங்க. நிறைய இவ்வளோ ஓட்டு போடுவாங்க. இல்லை ஆமாம் சார், 1 மாதம் உழைக்கிறாருல்ல, கால் ஷீட் இல்லை. ஏன்னா 300 நாள் உழைக்கிறவங்கலாம் சும்மா தமாசு. எடப்பாடி பழனிசாமி ஊர் போகிறது தமாசு, திருச்சியில் மாநாடு போட்டது தமாசு, உதயநிதி ஸ்டாலின் சுற்றி வர போகிறது தமாசு, முதல்வர் வந்து 2000 ரூபா அறிவிச்சது தமாசு, எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபா அறிவிச்சது தமாசு. இவர் பண்ணுறது தான் களம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து அவர் வந்து ஔவையார், புறநானூறு, அகநானூறு, பெரும்பாட்டனார், சோழர் வரலாறு பேசிட்டு அவர் அமைதியாக போயிடுவார். அவரெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டார். இவர் ஒண்டி தான் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஏன்னா இவர் ஜல்லிக்கட்டு காலை பிகில் ஊதுனவுடனே அந்த காலை எப்படி ஓடுதுன்னு பாருங்கன்னு நல்லாயிருக்கும். காட்சியாக சொல்கிறதுக்கு படத்தை காட்டுறதுக்கு அருமையாக பண்ணுவாங்க. நான் நம்பிட்டேன், நான் அதில் வாதம் பண்ண விரும்பலை. பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் நடத்துவாரா இல்லையான்னு அதையும் அந்த தம்பிக்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நீங்களும் விஜய் பாணியில் ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டீங்க. பத்திரிகையாளர் எல்லாருமே வெயிட்டிங், நான் ஒண்டி கிடையாது. நிறைய பேர் நமக்கும் ஆசை இருக்கும்ல, அண்ணனை பார்க்கணும், கிட்ட போய் நிற்கணும், க்ளோஸ்அப்பில் பார்க்கணும், செல்ஃபிக்குள்ளே டான்ஸ் ஆடணும், பாட்டு போடணும். நமக்கு ஒண்டி இருக்காதா? இதேனாங்க இது. அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சராக ஆகக்கூடியவர். நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் நிறைய முதலமைச்சரை பேட்டி எடுத்திருக்கோம், பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். அவரும் காட்சி தரணும் இல்லையா? அது பத்திரிகையாளர் சார்பாக ஒரு கோரிக்கை. நிச்சயம் அது நடக்குதான்னு பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். திரு விஜய் அவர்களுடைய அரசியல், தாவேகா அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் பார்வையை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.